ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஜிலேபி மீன் குட்டிங்களோட டப்பை வந்து நம்ம புதுசாக அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ டப்பு வந்து இதே டப்பு தான், ஆனால் நம்ம இதில் டெக்கரேஷன் நிறையா பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற வலையை நம்ம வந்து பிச்சு எடுத்துட்டு இதில் இருக்க நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த ஃபிஷ்லாம் உங்களுக்கு கவுண்ட் பண்ணி சொல்கிறேன்ட்டு. ஸோ அதுவும் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் நம்மளோட டப்போட நிலமை, இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் தனியாக பிடிச்சிட்டு அப்புறம் இந்த டப்பை வந்து புதுசாக செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபிஷ்ஷஸ் வந்து நான் ஒன் பை ஒன்னாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து இங்கே இருக்க பாருங்க மெலிசா, அது ஜீப்ரா மீன் மாதிரி இருக்குல்ல, அதுதான் கெண்டை மீன். மீதி 2 மீன் வந்து நம்ம வில்லேஜ் சிக்லிட்ஸ்னே சொல்லலாம், அதுதான் ஜிலேபி மீன் குட்டிங்க. ஸோ இது வளர்ந்ததுன்னா அப்படியே பார்க்கறதுக்கு வந்து சிக்லெட் ஃபிஷ் மாதிரியே. ஸோ இதில் நான் எல்லா மீனுமே பிடிச்சி போட்டுட்டேன். நம்மக்கிட்ட 54 ஜிலேபி குட்டிங்களும் 8 கெண்டை மீன்களும் இருக்குது. ஸோ இதை நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சூப்பராக வளர்த்து காட்டுறோம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து சின்ன டப்பில் இப்போதைக்கு போட்டிருக்கனால ஏர் பம்ப் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் அதுங்களுக்கு வந்து ப்ரீத்திங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏர் பம்ப் இல்லைனா கண்டிப்பாக இதுங்க வந்து நம்ம டப் செட் பண்ணுறதுக்குள்ளே செத்து போயிடுங்க. ஸோ அதனால் ஏர் பம்பும் கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம டப்பை எடுத்துன்னு போயிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து வாட்டரில் ஆட் பண்ணிவிட்டு டெக்கரேஷன்லாம் பண்ண போகிறோம். ஸோ இதுதாங்க செட்டப்பு. இந்த டப்பு ஸ்டோன்ஸு எல்லாமே எடுத்துன்னு வந்துட்டேன் வாஷ் பண்ணுறதுக்காக. அப்புறம் இந்த பையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிவர் சாண்டு. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வாஷ் பண்ணிவிட்டு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ கைஸ், டப்பு வாஷ் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரிவர் சாண்ட் போட்டுட்டு ரெயின் வாட்டர் வந்து இந்த பக்கெட்லேருந்து பிடிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி மழை பெஞ்சு அப்போ பிடிச்ச ரெயின் வாட்டர் தான். ஸோ அதை வந்து நம்ம இந்த டப்புக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம ஹோஸ் போட்டு அந்த வாட்டர்லாம் வந்து உறிஞ்சி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நான் இதை கீழே கொண்டு வந்துட்டேன். வாஷ் பண்ண டப்பு ப்ளஸ் சாண்டு வாட்டர் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆனால் என்ன ஒன்று கலங்கலாக இருக்குது, இது செட் ஆக ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ ஸ்டோன்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு 3 பட்ரோஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுவும் நடுவில் வச்சுருக்கேன், பார்க்கறதுக்கு கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும்ட்டு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. ஸோ இந்த வாட்டர் வந்து இன்னும் கிளியராக ஒரு டைம் எடுக்கும். அந்த டைம் எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி கிடச்சிது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பானை தான். இந்த பானையும் நம்ம இதில் வச்சோம்னா ஹைடிங் ஸ்பாட்ஸ் மாதிரியும் யூஸ் ஆகும், இல்லைனா கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா ப்ரீடிங் செட்டப்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பானையை வச்சுருக்கேன். பார்க்கலாம் இது வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ், வாட்டர் வந்து கிளியர் ஆகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா வாட்டர் வந்து கிளியர் ஆகலை. ஸோ அதனால் நம்ம ஏர் பம்பை வந்து போட்டுட்டு இந்த வலையை வந்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கட்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா செட் ஆகிற மாதிரி தெரியல. சரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபிஷ்ஷஸ்லாம் எடுத்து விட்டுறலாம் அப்படின்ட்டு எல்லா ஃபிஷ்ஷஸும் பிடிச்சி இதிலே விட்டுட்டோம். ஸோ இதுங்க பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தேங்க. ஸோ இது செட் ஆகிறதுக்கு எப்படியும் கண்டிப்பாக ஒரு 2 hours அது ஆகும்னு நினைக்கிறேன். 2 hours கழிச்சு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes ஆகிடுச்சு. கொஞ்சம் வாட்டர் வந்து கிளியராக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நம்ம ஃபைனல் அவுட் பார்க்கலாம் கைஸ். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வாட்டர் கிளியராக இருக்கும்னு வந்து பார்த்தா எனக்கு ஒரு ஷாக்கான நியூஸ் இருந்தது. ஸோ எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து மேலே ஆக்சிஜனுக்காக மேலேயே நின்றுட்டு இருந்ததுங்க. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு டவுட் வந்துடுச்சு. ஸோ மறுபடியும் வந்து வாட்டர் லெவலில் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் வாட்டர் ஸ்டில் வந்து கலங்கலாக இருக்குன்ட்டு நான் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து செம்ம கிளியர் ஆகிடுச்சு. ஃபிஷ்ஷஸும் வந்து செம்ம ஆக்டிவாக இருக்குங்க. ஸோ இதுதான் நம்ம ஃபைனல் அவுட்புட்டு. இந்த அவுட்புட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபிஷ்ஷஸ் எல்லாத்துக்கும் வந்து பிளட் வார்ம்ஸ் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை கட் பண்ணி போட்டோடனே பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு ஆக்டிவான ஃபிஷ்ஷஸ் வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் கண்டிப்பாக க்ரோ ஆகும், ஏன்னா நல்லா ஆக்டிவாக இருக்குங்க, ப்ளஸ் ஃபுட்டும் எடுக்குதுங்க. ஸோ இதோட க்ரோத் அப்டேட் வந்து நம்ம 1 month கழிச்சு பார்க்கலாம், ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர், பை பாய்.